இங்கே க்ளோஸ்அப்பில் வந்துரு. இது ஏன் தெரியுமா, அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்காக டேரக்டர் சொல்லியிருக்காரு, இங்கதான் நின்று ஆவி அடிச்சு மூஞ்சி வந்தா கூட பரவாயில்ல, நீ இன்ட்ரோ பேசணும் இப்ப அப்படின்னு சொல்லி. இன்னையோட வீடியோ வந்து என்னோட டே இன் மை லைஃப் தான் ஆகே. ஸோ எங்களோட டே, சில பேருக்கு இந்த ஃபன்னி நோட் பிடிச்சி அதை வேற அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா, நான் ஓவர் எக்ஸைட் ஆகி ஓவர் ஃபன்னி ஆயிடுறேன். சில பேருக்கு இரிட்டேட் ஆறாங்கன்னு தெரியாது, இருந்தாலும் அதை பற்றின நம்ம கமெண்ட் வராதனால நமக்கு தெரியல. இன்னையோட டே எனக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணினேன், காலையிலேருந்து எப்படி இருக்கும், இந்த சிங்கை மட்டும் ஃப்ரீ ஆக்கி அந்த கிளீனான சிங்கை பார்க்கறதுக்கு நம்ம தவம் இருப்போம் ஒரு நாள் பூரா. ஒரு நிமிஷம் கூட கிடைக்காது அந்த மொமெண்ட். திருப்பி திருப்பி அதுக்குள்ள எப்படியோ பாத்திரம் வரும். ஸோ அதனால அந்த அந்த வலிகள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்றது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் வலி குறையுமே அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரியாலிட்டி எப்படி இருக்கும் ஒரு இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஸோ இன்னையோட வீடியோவும் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னோட ஸ்டைல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட சாட்டர்டே எப்படி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான். சிங்கப்பூர் லைஃபுக்கும் இந்தியா லைஃபுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன். நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது ரெண்டுத்துலேயுமே. அதை பற்றி நான் பேச போகிறது இல்லை. இந்த வீக்கெண்டுங்கிறது எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலை பிக் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இதை தாண்டி சிங்கப்பூரில் வீக்கெண்ட் அப்படின்னு வந்தாவே நம்மளோட டைமை நம்ம பிளான் பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்காக டெடிகேட் பண்ணலாம், வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் இந்தியாவில் சிங்கப்பூர் வரத்துக்கு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் இருந்தோம். அப்போ நாங்கள் ஃபீல் பண்ணது நம்மளோட வீக்கெண்டை நம்ம பிளான் பண்ணுறதை தாண்டி நமக்காக இன்னொருத்தர் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அது நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலியோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட டு சம் எக்ஸ்டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யாருன்னே தெரியாத ஒரு ப்ளம்பராக இருப்பார். 3 மணிக்கு வரேன் சார் சாட்டர்டே அன்னைக்கு, அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி நம்ம காலையிலேருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு வந்தார்னா டக்குன்னு 1 hour முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் எங்கேயா வெளியில் போகலான்னு யோசிச்சிருப்போம். தோ வரேன் சார்னு சொல்லி 6 மணி வரைக்கும் இழுத்தடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே கடகடன் வேலையை முடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. டி ஜாயிண்ட் இல்லை, எஃப் ஜாயிண்ட் இல்லை, ஒய் ஜாயிண்ட் இல்லைன்னு ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டை கேட்டு இதோ பையனை கடைக்கு அனுப்புகிறேன் சார்னு சொல்லி அனுப்பி கடைசியாக வேலையை முடிக்கும்போது திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மணி 9 ஆயிருக்கும். ஸோ யாருன்னே தெரியாத ஒரு ப்ளம்பருக்காக நம்மளோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. சாட்டர்டேனாவே ஒரு சிம்பிளான ஹெல்தி மீலை பிளான் பண்ணிப்பேன். அதை தாண்டி ஈவினிங்க்கு வந்து பாட்லக் டின்னருக்கு ஒரு வெஜ் ரைஸ், நோ ஆனியன் நோ கார்லிக் பண்ணின்னு போக வேண்டியது இருந்தது. அதுவும் ரெசிபி அட்டாச் பண்ணுறேன். அதை தாண்டி இதுக்கு நடுவில் இருக்கிற டைமில் எனக்கான எந்த சாரீ எதை கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற டைமையும் கொஞ்சம் எடுத்துப்பேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய சாரீ, பட் எந்த ப்ளவுஸுமே அதுக்கு நான் தைக்கவே இல்லை, அப்படியே இருந்தது. இப்போ ஒரு சின்ன மிக்ஸ் அண்ட் மேட்ச் பார்க்கலாம். இந்த பிளாக்ல ஜிக்ஸாக் போட்டிருக்கு இல்லையா, அந்த க்ரீன், அதுவும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு வந்து ப்ரீதபிள் காட்டனாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணினது. அதனால் இந்த பாந்தினி பிரிண்ட்டை தான் அதோட மேட்ச் பண்ணினேன். உண்மையாக கட்டின்னு போன உடனே எல்லோரும் சொன்னது சூப்பராக இருக்குது சாரீ, எங்கே வாங்கினேன் எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறது தான். நான் உடனே சொன்னது இது யூடியூப்லேயே நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கட்டியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், இது பழசு, ரொம்ப பழசு, உண்மையை சொல்லு இப்போ தான் வாங்கியிருக்கேன், அவ்வளோ புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு ப்ளவுஸ் வந்து அந்த சாரியை நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை தாண்டி கொஞ்சம் மெனக்கடல் அதுக்கு வேணும். இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி அயன் பண்ணி அப்படி கட்டும்போதும் அந்த சாரியோட லுக்கு சூப்பராக இருக்கும். அன்றைக்கும் நான் வந்து இதுக்கான டைமெல்லாம் எனக்கே நான் பிளான் பண்ணி எடுத்துப்பேன். நிறைய பேர் பண்ணுறது தான், பட் சில பேர் வந்து அதுக்கான எஃபர்ட் வேண்டாம், எதுக்கு இதை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களையே நீங்கள் ப்ரெசன்டபுளாக வைக்கும்போது நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அவங்க உங்ககிட்ட சொல்கிறது மூலமாக நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. இந்த லூப்பில் தான் என் லைஃப் இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத, அந்த சீக்ரெட்டையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங்கும் மேலே போடுற அந்த ப்ளீட்ஸை மட்டும்தான் வச்சு நான் பண்ணுவேன். அடியில் எனக்கு இடுப்பு கிட்ட சொருகிறத வந்து ப்ரீப்ளீட் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து அது ஒரு மாதிரி மிஸ்மேட்ச் ஆச்சுன்னாலாம் நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் கிடைக்குது. இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும், நீட்டாக ட்ரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் எல்லாருக்குமே. அடுத்ததாக சாப்பாடு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் கிச்சனை ஓரளவு எல்லாத்தையும் சரி கட்டிட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன்.
அந்த சிங்க்கு சொன்னேன் இல்லையா, சிங்க்கோட அந்த பரிதாபங்கள் என்னென்ன அப்படின்னா, அந்த சிங்கை எப்பயாவது இந்த மாதிரி பாத்திரமே இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம ஏங்குவோம். ஆனால் அந்த கஷ்டம் யாருக்குமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. டொக்கு டொக்குன்னு அதில் ஒரு பாத்திரத்தை போடும்போது என் மண்டையில் ஒரு ஆணியை வச்சு அடித்தா மாதிரி இருக்கும். சிங்க்குனா பாத்திரத்தை போடுறதுக்கு தானே அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு மக்கு தான் போட போகிறீங்க, ஒரு கப்பு தான் போட போகிறீங்கன்னா அந்த சமயத்துக்கு அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த இதை கொஞ்சம் நீட்டாக அப்படியே இருக்க மாதிரி வைக்கலாமே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் ஏஜிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான், நல்லா தெரியுது. இருந்தாலும் யார் நம்ம ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்? கொஞ்சம் அதை பார்த்தா ஒரு மன நிம்மதி இருக்குது. அந்த நிம்மதியை உங்களால் கொடுக்க முடியாதா அப்படிலாம் சொல்லிவிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் ஃபைனலாக கிவ் அப் தாங்க பண்ணுறதா இருக்குது. அந்த அளவுக்குலாம் பார்க்க முடியாதில்ல. அதுவும் பசங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அது ஏன் அப்படி ஏன் இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டு இன்னும் நம்மளோட பிபியை ரைஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஓகே, நம்மளே இதை அட்ஜஸ்ட் பண்ண பழகுவோம் அப்படின்னு நினைக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிப்பீங்க இல்லையா? அடுத்தது இப்போ பாருங்கள், மறுபடியும் சிங்க்கு வித்தின் ஒரு 1 ஹவரில் எப்படி ஃபுல்லாகுதுன்றது மட்டும். இதுதான் அந்த ரியாலிட்டி ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ரைஸ் வந்து ஒரு 2.5-3 கப் அளவுக்கு போட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா வந்து ஹெட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி தான், 20 பேர் 25 பேர் தான். பாஸ்மதி ரைஸ் 2.5 தான் இருந்தனால இன்னொரு 1/2 கப்புக்கு வந்து பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி நோ ஆனியன் நோ கார்லிக்கு. பட் டேஸ்ட் வந்து நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. இந்த இஞ்சி பூண்டை எல்லாத்துலேயும் போட்டு மசாலாவை போட்டுட்டோன்னா அந்த ஃப்ளேவரே ஒரு மாதிரி சப்ரஸ் பண்ணிடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஜாப்பனீஸ் மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். காய்னா காயோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணணும். ஒரு எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட அந்த பிளாண்ட் டேஸ்ட்டு தான் அதுக்கான ஒரிஜினல் டேஸ்ட்டும்பாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாதி வந்து குக்கிங் ஆயில், அதுக்கப்புறம் நெய் எடுத்துருந்தேன். இதில் வந்து ஹோல் அந்த கரம் மசாலா இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் தாளிச்சிருந்தேன். கூடவே வந்து கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து நல்லா தட்டி ரெடியாக நிறையா இஞ்சி எடுத்து வச்சுட்டேன். பூண்டு கிடையாது, வெங்காயமும் கிடையாது. அடுத்தது வந்து காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி அன்றைக்கி எடுத்திருந்தேன். இது லாஸ்ட் டைம் நான் இந்த கிரேவி பண்ணும்போது யாரோ ரிமைண்ட் பண்ணியிருந்தீங்க, சில கரம் மசாலாவில் வந்து ஜிஞ்சர் பவுடர் கார்லிக் பவுடர்லாம் சேர்த்துருப்பாங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். அதை வந்து நான் இப்போ வந்து செக் பண்ணி தான் வாங்குகிறேன். இப்போ அந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம காயெலாம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் அப்படியே ஏற்ற வேண்டியதான். உண்மையாக வெஜ் ரைஸ் வந்து குவான்டிட்டி பார்க்குறதுக்கு என்னமோ அப்படியே பெரிய ஹாட் பேக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த கிரேவி இல்லாமல் அது கொதிக்கிற டைம் நிறையா எடுக்கும். இது அவ்வளோ கூட எனக்கு டைம் எடுக்கலை. ஸோ இப்போ இஞ்சி வந்து நல்லா தட்டி அதில் சேர்த்துட்டேன். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டேன். 3 பச்சை மிளகாவும் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பட்டாணி, காலிஃப்ளவர் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் காய்கறியை சேருங்க அப்படின்னு சொல்லி முடிக்காமல் என்ன காய் வேணால் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து அப்படியே ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கால் சிங்க் ரொம்ப இருக்குது, ஒன்றும் இல்லை பிரச்சனை. நம்ம சுற்றி மித்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த சாதம் வச்சுருக்கோம் இல்லையா குக்கரு, அந்த சாதத்தை ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த குக்கர் பாத்திரம், அப்புறம் சஹானா பாஸ்தா பண்ணுறேன், பேக்கிங் பண்ணுறேன்னு போயிட்டு வர ஒரு 2 மணி நேரம் கேப்பில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இந்த சிங்கை ரொப்பி வைப்பா. ஸோ பட்டுப்புடவையே நம்ம கட்டினாலும் பாத்திரம் தேய்ப்பது எங்களுடைய தலையாய கடமை அப்படிங்கிற பஞ்சு டைலாக் அங்கே போட்டுட்டு பாத்திரம் தேய்ச்சின்னு இருக்கேன். குடும்பத் தலைவியாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது யூடியூபராக அதுக்கும் மேலே இன்னொரு பிரச்சனை வந்தது. என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோவுக்கு நீ இன்ட்ரோ பேசினேன், இந்த ஸ்மோக் எஃபெக்ட்லேயே பேசினேன்னா சூப்பராக இருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்து, மூஞ்சில் ஆவி அடித்தா கூட பரவாயில்ல இங்கே நின்று பேசு அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா இருந்ததுன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க, அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரியான விஷ பரீட்சை எண்ணெய் வச்சு பண்ணிவிடுவார். ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து சூப்பராக ரெடியானதை நம்ம ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போய் அங்கே நடந்த ஈவெண்ட்டு அதோட ஸ்னிப்பட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி லேர்ன் பண்ணியிருப்பீங்க, என்னோடய புலம்பலை கேட்டிருப்பீங்க. நீங்களும் இப்படியே யோசிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஒன்றும் வரி பண்ணாதீங்க, எல்லார் மனநிலையும் அப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from Subha. நித்தம் பாடவும் என் நாயேங்க ஓராயிரம் பூஜிக்க கை துடிக்க பேராயிரம் என்னை பார்த்து சித்தம் மறைய புகுந்து என்னை பார்த்து சேவடியன் படைத்து என்னை ஆட்கொண்ட பத்மபல சேவடியன் படித்து என்னை ஆட்கொண்ட தங்கள் அமுதன் என் அண்ணல் குருதேவர் அத்தல் அமுதன் என் அண்ணல் குருதேவர் பத்தபுரி மண் மீது பதம் பெயர்த்து நடந்தனே பத்தபுரி மண் மீது பதம் பெயர்த்து நடந்தனே
Thank you.